இன்ப தமிழே எங்கள் மொழி என்று கூறினார்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைச்ச கொஞ்ச நாள்லயே பாராளுமன்றத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இந்தியாவின் தேசிய மொழி எது அப்படின்னு கேட்கிறப்போ அதிகமான நபர்கள் ஹிந்தி தான் தேசிய மொழி, ஏன்னா பெரும்பான்மையினர் மக்கள் ஹிந்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே காகிதம் இல்லத்தவர்கள் எழுந்து நின்று அப்போதைய பிரதமர் நேரு அவர்களை பார்த்து இந்தியாவின் தேசிய பறவை எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நேரு அவர்கள் மயில்னு சொல்றாங்க. அதற்கு காகிதம் இல்லத்தவர்கள் சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிகமா இருக்கக்கூடிய பறவை காகம் தான், அப்புறம் எப்படி மயில் தேசிய பறவை ஆகும்? சரி, இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. நேரு அவர்கள் புலின்னு சொல்றாங்க. அப்ப காகிதம் இல்லத்தவர்கள் சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிகமா மூலமுடுக்கில் இருக்கிறது நாய் தான், அப்புறம் எப்படி புலி தேசிய விலங்காகும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நேரு அவர்கள் காகிதம் இல்லத்தவர்களுக்கு மத சார்பை குத்துகிறார்கள். நீங்க இஸ்லாமியர்களாக இருப்பதினால் உருது மொழியை தேசிய மொழியாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்ட பொழுது காகிதம் இல்லத்தவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று கூறினார்கள். இந்தியாவிலே முதலாக பாராளுமன்றத்தில் தமிழுக்காக குரல் கொடுத்தவர் காகிதம் இல்லத்தவர்கள்.